அப்போ வந்து அதிலேயே உன்னோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கும். மக்களுக்கு வந்து புத்தி இருக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் பின்னால போறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நெறைய பேருக்கு இந்த தமிழ், தமிழ் சொல்லி அந்த ஒரு தீவிரவாதத்தை ஆமா. அதே நெறைய பேர் இப்போ வந்து சீமானால் பாதிக்கப்பட்டவங்க, ஏமாறப்பட்டவங்கலாம் இன்னைக்கு திட்டுறாங்க. இதே இது அப்ப நம்ம என்ன பேசுனாலும் நம்மள வந்து அசிங்கமா பேசியிருப்பாங்க. அதனால அவங்க அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க போய் அனுபவிச்சுட்டு வெளியே செலவு பண்ணிட்டு ஏமாந்துட்டு வந்தா தான் அவங்களுக்கு புரியும் தத்துவம். இப்போ நம்ம எது பேசுனாலும் யாருக்குமே புரியாது. பட் சீமானை நம்பி ஒரு பெரிய நீ வந்து அவனோட பெரிய மேதாவி வந்து ஏன்னா யூ ஷுட் ரியலைஸ் தட் ஃபர்ஸ்ட் வந்து சீமான் வந்து பெரியார் மேடைகள் இருந்தால் வந்திருக்கான். அப்போ இவன் வந்து சுயநலவாதிய நம்பிக்கை துரோகி ரெண்டும் தான். இது சுயநலவாதி ப்ளஸ் நம்பிக்கை துரோகி. இப்போ வந்து நீ பெரியாரை திட்டுற, அதுக்கப்புறம் ஒரு நேரம் வந்து டிஎம்கேவை திட்டுற, அதுக்கப்புறம் ஒரு நாள் அது உங்கள் அப்பா செத்தப்போ ஸ்டாலின் கூப்பிட்டு பேசினா உடனே ஒரு அழுகிற. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரசியல் தலைவரில் அழுகிறதே தப்பு. இந்த வைகோ இவங்கெல்லாம் அந்த ஒரு கேட்டகிரி எப்படி தெரியுமா ஊன்னு அழுகுது. ஃபர்ஸ்ட் ஆம்பளை அழுகுறதே ஒரு வந்து அயோக்கியத்தனம். அப்போ வந்து இவங்கெல்லாம் அழுது சாதிக்கணும் மக்களை எந்த லைக் மோடி எடுத்ததுக்கெல்லாம் ஊன்னு அழுவும். இந்த க்ரை பேபிஸ் இவங்கெல்லாம் வந்து அரசியல் க்ரை பேபிஸ். இந்த க்ரை பேபிஸ் எல்லாத்தையும் நம்பி மக்கள் போனாங்கன்னா மக்களோட முட்டாள்தனம். அவங்க சாமர்த்தியமாக பண்ணுறாங்க அவங்களோட அரசியல்.